வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் இன்றைக்கி நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு போகுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். 7.5 சனி யாருக்கு தொடங்க போகுது, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடக்க போகிற சனி பெயர்ச்சியால் எந்த ராசிக்கு எந்த மாதிரி பலன் கிடைக்கும், முக்கியமாக கடக ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எப்படி இருக்கணும், எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சனி பெயர்ச்சி இன்னைக்கு ஈவினிங் மகர ராசியில் இருக்க அவிட்டம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து கும்ப ராசியில் இருக்க அவிட்டம் 3ஆம் பாதத்துக்கு பெயர்ச்சியாக இருக்கு. இந்த சனி கும்ப ராசிக்கு பெயர்ச்சியான பிறகு யாருக்கு 7.5 சனி மற்றும் 12 ராசிகளுக்கு எந்த சனி நடக்க போகுது அப்படின்றத பாருங்க. ஃபஸ்ட்டு 7.5 சனி யாருக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவான் தற்போது மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு மாறி இருக்காரு. இதனால் கும்பம், மகரம், மீனம் இந்த 3 ராசிக்குமே 7.5 சனி நடக்குது. கும்ப ராசிக்கு ஜென்ம சனி, ஓகேங்களா. மகர ராசிக்கு பாத சனி, மீன ராசிக்கு விரய சனி. நீங்கள் கேட்கலாம், மகர ராசியிலிருந்து தானே கும்பத்துக்கு சனி பயிற்சி ஆகிறாரு, அப்புறம் எப்படி மகர ராசிக்கும் 7.5 சனி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். என்னென்னா, மகர ராசியோட 7.5 சனி முடியிற காலம், இது இன்னும் முடியிற காலம். இங்கேருந்து இடம் பயிற்சி ஆகியிருக்காரு. கும்ப ராசிக்கு ஜென்ம சனி 7.5 வருஷம் இருப்பார். மீன ராசிக்கு இப்போ தான் விரய சனி, அதாவது 7.5 சனியோட முதல் நிலை தொடங்க போகுது. மகர ராசிக்கு கடைசி ஸ்டேஜில் இருக்குது, ஓகேங்களா. 2023 இந்த சனி பயிற்சி நடந்திருக்கு. அடுத்த சனி பயிற்சி 2026 மார்ச் மாதத்தில் நடக்கும், ஓகேங்களா. அந்த டைமில் மகர ராசிக்கு 7.5 சனி சுத்தமாக முடிஞ்சிடும். கும்ப ராசிக்கு எண்டிங் ஸ்டேஜாக இருக்கும். மீன ராசிக்கு ஜென்ம சனியாக நிற்கும், ஓகேங்களா. அடுத்து மேஷத்தில் விரய சனியாக, அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜாக போகும். இப்படி தான் ஒவ்வொரு ராசியிலிருந்தும் சனி பயிற்சி நடந்துகிட்டே இருக்கும். இந்த சனி பயிற்சிக்கு பிறகு எந்த ராசினர்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாமா. 7.5 சனி நடக்க இருக்க மகரம், கும்பம், மீன ராசினர் இந்த காலத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டம் முடிகிற வரைக்கும், அதாவது இந்த 7.5 சனி முடிகிற வரைக்கும் ரொம்பவே கவனமாக இருக்கிறது அவசியம். அடுத்து கடகம், சிம்மம், விருச்சிகம் இந்த ராசினரும் ரொம்பவே கவனமாக இருக்கணும். இந்த சனி பயிற்சிக்கு பிறகு கடக ராசிக்காரர்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து இது கரெக்டாக இருக்குமா இல்லையான்றத முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 7.5 சனி நடக்கிறவங்க எல்லாருமே புதிய தொழில் தொடங்குறத தயவு செஞ்சு விட்டுருங்க. எந்த ஒரு வியாபாரத்தையும் புதுசாக தொடங்க போகிறீங்கன்னா அது கண்டிப்பாக நஷ்டத்துலேயும் முடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் போட்டு உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போதே எப்படி அதை ரீச் ஆக முடியும், அதாவது நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போக முடியும், அது எல்லாத்தையும் ப்ரீ பிளான் பண்ணி உங்களால் கண்டிப்பாக அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும்னு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக முதலீட்டு செய்ய வேண்டாம். கம்மியான முதலீட்டில் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். அதிகமாக முதலீடு ஃபஸ்ட்டே செய்ய வேண்டாம். அப்படி செய்கிறீங்கன்னா ரொம்பவே கவனமாக இருங்க. எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸ் ஆல்ரெடி செஞ்சிட்ருப்பாங்களே அவங்கக்கிட்ட நீங்கள் யோசனை கேட்குறது கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். பொதுவாக இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்குறது முற்றிலும் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்களோட வேலையை தயவு செஞ்சு அவசரப்பட்டு விட்டுற வேண்டாம். உங்களோட வேலையை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. திருமண முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்க்கலாம். அப்படி இல்லை, கண்டிப்பாக திருமணம் பண்ணுற வயசு வந்துருச்சு, பண்ணி தான் ஆகணும்னா நல்ல ஜோதிடரை அணுகி இதுக்கான தீர்வை பெறலாம். நல்ல பரிகாரங்கள் ஏதாவது இருந்தால் அதை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம். இந்த சனி பயிற்சியால் எந்த ராசிக்கு லாபம் கிடைக்கும்னு பார்த்தா, கும்ப ராசியில் சனி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ராசிகள்னு பார்த்தா மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, மேஷ ராசி இந்த 4 ராசிக்கும் ரொம்பவே நற்பலன்கள் கிடைக்கும். சுமாரான பலன்கள்லாம் ரிஷப ராசி, துலாம் ராசி, கடக ராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி இந்த ராசிக்கெல்லாம் சுமாரான பலன்கள் தான் கிடைக்க போகுது. இதில் கடக ராசியும் இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயத்துலையும் நான் சொன்னேன் இல்லையா, யோசித்து முடிவெடுங்க. கையில் இருக்க வேலையை அவசரப்பட்டு விட்டுற வேண்டாம். புதுசாக எந்த ஒரு தொழிலையும் நீங்களுமே தொடங்க வேண்டாம்.
இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் வரக்கூடிய கஷ்டங்களுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பரிகாரம் இருக்குது. சனி பகவானோட மோசமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ராசிகள் வந்துட்டு இருள் கிரகத்தோட பிடியிலிருந்து விடுபட நம்ம என்ன பண்ணணும், ஒளியை பெறணும். ஓகேங்களா? அதுக்காக நீங்கள் எந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான பரிகாரங்கள் தான் எல்லாமே. பெருசாக காசு எதுவும் செலவு பண்ணாமல் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் இதில் இருக்க போகுது. அதாவது தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்கிறது, யோகா பண்ணுறது, தியானம் செய்கிறது, கடவுளுக்கு இல்லை நார்மலாகவே தியானம் செய்கிறது, இதெல்லாமே வந்துட்டு ரொம்பவே நல்லது. சனியின் அமைப்பால் உடலில் வந்துட்டு சோம்பல், ரொம்பவே மோசமான குணங்கள்லாம் வந்துட்டு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி உங்கள் கேரக்டர் இருந்தே இருக்காது, ஆனால் இதுக்கப்புறம் வந்து ரொம்பவே மோசமான ஒரு சில குணங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணுன்னா கண்டிப்பாக தியானம் மேற்கொள்ளலாம், யோகா பண்ணலாம். உங்களை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு சூரிய நமஸ்காரம் செய்கிறதும் ரொம்பவே நல்லது. அது வந்து உங்களோட உடலை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் உடம்பை வந்துட்டு சோம்பலுக்கு அழுத்தாமல் சுறுசுறுப்பாக இருக்க பாருங்கள். நிறைய பேருக்கு சனி பகவான்னாலே ரொம்பவே பயம்தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து சனி பகவான் மோசமான கிரகம் இல்லை. அவரோட அனுகிரகம் இருந்தால் தான் நம்மளோட வேலைகள் ரொம்பவே சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும். அதனால சனீஸ்வரர் வழிபாடு செய்யலாம். சனீஸ்வரருக்கு எண்ணெய், அதாவது நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்பவே அவசியம். நற்பலனும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் பக்கத்தில் இருக்க ஹனுமன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறதும் ரொம்பவே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் தான் வந்து பரிகாரம். எந்த ஒரு செலவும் செய்யாமல் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குற மாதிரியான பரிகாரங்கள் தான் இதெல்லாமே. கண்டிப்பாக இந்த பரிகாரங்களை செஞ்சு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் வரக்கூடிய கஷ்டங்களை நீங்கள் ஈஸியாக தவிர்த்திடலாம். அடுத்து எந்த ராசிக்கு என்ன சனி நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாமா? மேஷ ராசிக்கு லாப சனி நடக்க போகுது. அதாவது 11வது இடத்துல லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால நற்பலன்கள் ரொம்பவே அதிகமாக கிடைக்க போகுது. மேஷ ராசிக்கு லாப சனி நடக்குது. அடுத்து ரிஷப ராசிக்கு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு கர்ம சனி நடக்க போகுது. 10வது இடமான கர்மஸ்தானத்தில் சனியோட சஞ்சாரத்தால் பிரச்சனைகள் குறையும். ரிஷப ராசிக்கு கர்ம சனி. ஓகேங்களா? அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பாக்கிய சனி நடக்க போகுது. அஷ்டம சனி முடிவடையுது. 9ஆம் ஸ்தானத்தில் வந்துட்டு சனி வந்து சஞ்சரிக்கிறாரு. ஸோ இவங்களுக்கு வந்து பாக்கிய சனி நடைபெறுது மிதுன ராசிக்கு. அடுத்து கடகராசிக்கு, கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியோட ஆரம்பம் இது. ரொம்பவே மோசமான பலன்கள் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருங்க. கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியோட ஆரம்ப காலம் இது. அடுத்து சிம்ம ராசிக்கு கண்ட சனி. சப்தமஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால சுமாரான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். சிம்ம ராசிக்கு கண்ட சனி. அடுத்து கன்னி ராசிக்கு ரோக சனி நடக்க போகுது. உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். கன்னி ராசிக்கு ரோக சனி நடக்க போகுது. அடுத்து துலாம் ராசிக்கு பஞ்சம சனி. உங்களோட பிரச்சனைகள் வந்து குறையும். துலாம் ராசிக்கு பஞ்சம சனி நடக்க போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களோட பிரச்சனைகள் குறையும். அடுத்து விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி. இந்த டைமில் வந்து கொஞ்சம் மோசமான பலன்கள் தான் கிடைக்கும். விருச்சிகம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்க போகுது. முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் ரொம்பவே கவனமாக இருங்க. அடுத்து தனுசு ராசிக்கு 7.5 சனி முடிவடைஞ்சிருச்சு. உங்களுக்கு 7.5 சனி முடிவால் நன்மைகள் நடக்க தொடங்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். தனுசு ராசிக்கு 7.5 சனி முடிய போகுது. அடுத்து மகர ராசி. மகர ராசிக்கு வந்து பாத சனி, 7.5 சனியோட கடைசி பகுதி நடக்க போகுது. சற்று எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. அடுத்து 2.5 வருஷம் கொஞ்சம் எச்சரிக்கையோடையும் கவனமோடையும் கிடக்கிறது ரொம்பவே நல்லது. மகர ராசிக்கு பாத சனி நடக்குது. அடுத்து கும்பராசி. கும்பராசிக்கு ராசியிலேயே சனியோட ஆட்சி நடக்க போகுது. அதிபதியாக அமர இருக்கிறாரு. அதாவது ஜென்ம சனி ஆரம்பம். கும்பராசிக்கு வந்துட்டு ஜென்ம சனி ஆரம்ப காலம் இது. அடுத்து மீனராசி. மீனராசிக்கு வந்துட்டு விரய சனி, அதாவது 12ஆம் வீட்டில் சனி வந்துட்டு அமர போகிறாரு, சஞ்சரிக்க போகிறாரு. சற்று மோசமான பலன்கள் இருக்கும். விரய சனி 12வது வீட்டிலேயே வந்து சஞ்சரிக்கிறதுனால கொஞ்சம் மோசமான பலன்கள் இருக்கும். அதே சமயம் உங்கள் கையில் இருக்க காசெல்லாம் விரயமாக அதிகமாக வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கோங்க. உங்ககிட்ட இருக்க வேலையை விட்டுற வேண்டாம். அவசரப்பட்டு வேலையை விட்டுற வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக பார்த்து பிளான் பண்ணி செய்யுங்க. ஓகேங்களா? இந்த சனி பயிற்சியில் யாருக்கு எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும், முக்கியமாக வந்துட்டு
எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த சனி நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.